ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஐடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி, ரெண்டுத்தையுமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் வீடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மார்ட் ஹோம் ஆக்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் அவங்க கம்பெனியுமே எல்லாமே தரமாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி அட்வைசரோட ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. அதில் அவரை வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அதுவும் பிசினஸ் லைஃப் மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃபும் ஆகுது. அதுல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. குறிப்பா பல போர்ஷன்ல காமாவும் ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு டேட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் டெக்னாலஜிக்கு பயங்கரமா இன்வால்வ் ஆகி வாழ்ந்துகிட்டு வரும். அது எவ்வளவு பெரிய ஆபத்து, அதுல இருக்க உண்மையான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத அன்னைக்கே ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. குறிப்பா ஸ்மார்ட் ஹோமா ஒரு ஹோமியை ஸ்மார்ட் ஆக்கி வைக்கும் போது அது மூலியமா வர பிரச்சனைகளையும் காமிச்சிருக்காங்க. படத்தை ஆரம்பத்துல இருந்தே சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் தான். ஒரு சில இடங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராமாட்டிக்கா பண்ண மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கேரக்டர் இன்னும் பெட்டரா எழுதிருக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இவங்க டெக்னாலஜி மூலியமா காட்டுற விஷயங்கள் நல்லாவே இருந்தாலும் பல இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் பாதி இடத்துல ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.